Hello all, welcome to my channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல sonnet number 29 by William Shakespeare. இந்த sonnet ஓட detailed summary தான் பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் இந்த சேனலை நியூவா பார்க்குறீங்களோ மறக்காம subscribe பண்ணுங்க to English Literature Learning. Before sonnet number 29 பத்தி டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி ஷேக்ஸ்பியர் sonnet-னா எந்த ஃபார்மேட்ல இருக்கும், எதை மாதிரி ரைம் ஸ்கீம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க, யாருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க, சோ இது போல இன்ஃபர்மேஷன் எல்லாமே sonnet number 18 டிஸ்கஸ் பண்றப்போ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பேன். சோ இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா அந்த இன்ஃபர்மேஷனுக்கு அந்த வீடியோ sonnet number 18 வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. Now let's see this sonnet in detail. Well, the title is sonnet number 29. Our other title is When in Disgrace with Fortune Under Men's Eyes. Actually, Shakespeare எந்த sonnet-க்குமே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. sonnet number 1, 2, 3 இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த sonnet-ஓட ஃபர்ஸ்ட் லைன் என்ன டைட்டிலே கொடுத்துருப்பாங்க. Like this sonnet, When in Disgrace with Fortune Under Men's Eyes. When in disgrace with fortune under men's eyes, I all alone beweep my outcast state. இதில் ஐ யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா the speaker of the poem. இந்த போயத்தோட ஸ்பீக்கர் ஷேக்ஸ்பியர் தான். ஸோ எப்போலாம் இவருக்கு வந்து டிஸ்கிரேஸ் மீன்ஸ் அவமானம் ஏற்படுது. ஒன்று வந்து ஃபார்ச்சூன்னால மேபி இவர் வந்து ஒரு ஃபார்ச்சுனேட் பர்சனாக இருக்காமல் இருக்கலாம். ஆர்எல்ஸ் பை மென்ஸ் ஐஸ் இவரை சுற்றி உள்ள பர்சனை இவரை வந்து ஹார்ஸாக ஜட்ஜ் பண்ணலாம். அப்போலாம் இவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஐ ஆல் அலோன் வித் மை அவுட்காஸ்ட் ஸ்டேட். நிறையா அழுவாரு, தனியாக போய் உட்காந்து. அது மாதிரி எதை மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பார் அப்படின்னா லைக் அன் அவுட்காஸ்ட், ரொம்ப வந்து ஏலியனேஷனாக ஃபீல் பண்ணுவார். இவன் தான் அவர் நிறைய சுற்றி பீப்புள் இருந்தாலுமே ஒரு ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்லேயே அவரோட மைண்ட் செட் ரொம்ப கிளியராக தெரியுது. ரொம்ப ஹாப்பியாக இல்லை, ரொம்ப சேடான மைண்ட் செட்டில் இருக்காரு. பிகாஸ் ஹி ஹேஸ் so many problems. And trouble deaf heaven with my bootless cries. ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளம்னா நம்ம யாரை போய் நம்ம அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னா காட் தான். ஸோ இவரோட ட்ரபிள்ஸ்லாம் காடுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா டெஃப் ஹெவன். ஓகேங்களா, ஒரு கால்கிட்ட போயிட்டு நம்ம பேசினா அவங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்களா. ஸோ அதே மாதிரி தான் காட் வந்து இவரோட எந்த குவரிஸ்மே ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாரு. ஏன் அப்படின்னா இவரோட க்ரை, இவரோட அழுவை எல்லாமே எப்படி இருக்கு காடுக்கு வந்து ரொம்ப இன்சிக்னிஃபிகண்டா, ஒரு அன்இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ காடுமே வந்து இவர் எவ்வளவுதான் கதறி எழுதினாலும் எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாரு, எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லுக் அப்பான் மை செல்ஃப் அண்ட் கர்ஸ் மை ஃபேட். ஸோ காடுமே ஹெல்ப் பண்ணல. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், இவர் வந்து தன்னையே நினச்சி பார்த்து அவரோட ஃபேட், ஓகேவா, அவரோட விதியை கர்ஸ் பண்ணிக்கிறாரு, அவரே திட்டிக்கிறாரு. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், விஷிங் மீ லைக் டு ஒன் மோர் ரிச் இன் ஹோப், ஃபீச்சர் லைக் ஹிம் வித் ஃப்ரெண்ட்ஸ் பொசஸ்ட். ஸோ இந்த லைன்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம ஒரு சேடான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல நம்ம அடுத்த பர்சன்ஸ் கூட, ஏன் அவங்களாட்ட நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இது வெறும் கம்பேர் பண்ணுறாரு. லுக் அட் திஸ், விஷிங் மீ லைக் டு ஒன் மோர் ரிச் இன் ஹோப். ஸோ அவரை சுற்றி சில பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்களாம் இப்படியே ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்காங்க ஃப்யூச்சரை பற்றி. ஏன் நம்மளுக்கு அந்தளவுக்கு ஹோப் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாரு. தென் ஃபீச்சர் லைக் ஹிம். ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, ஏன் எனக்கு அப்படி இல்லை. லைக் ஹிம் வித் ஃப்ரெண்ட்ஸ் பொசஸ்டு. ஸோ சில பர்சன்ஸ் பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எப்பயுமே, ஏன் நமக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறாரு. தென் டிசைரிங் வித் திஸ் மேன்ஸ் அவுட் அண்ட் தட்ஸ் மேன்ஸ் ஸ்கோப். சில பர்சன்ஸ் பார்க்குறா அவங்களாம் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க, நிறைய ஆர்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு ஏன் அந்த டேலண்ட் கிடையாது. லைக் தட் மேன்ஸ் ஸ்கோப் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா, அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நமக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்னு யோசிக்கிறாரு. வித் வாட் ஐ மோஸ்ட் என்ஜாய் கண்டென்டட் லிஸ்ட். ஸோ இப்போ இருக்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து ரொம்ப பிடிக்காம போகுது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டாக இந்த போய்ட் இருக்காங்க. ஸோ இதான் நெக்ஸ்ட் 4 லைன்ஸில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இட் இன் திஸ் தாட்ஸ் மை செல்ஃப் ஆல்மோஸ்ட் டிஸ்பைசிங். ஸோ த்ரூ அவுட் திஸ் போம் அப் டு 8 லைன். Next, yet in these thoughts myself almost despising. So from the beginning the 8th line வரைக்குமே அவரோட லைஃப்ல உள்ள நெகட்டிவிட்டிஸ் பற்றி தான் அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலாக அவர் எதை மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் டிஸ்பைசிங் இன் த சென்ஸ் அவர் ரொம்ப ஏளனமாக அவரை பற்றியே நினைக்கிறார், ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறாரு. நமக்கு அது கிடையாது, ஃபார்ச்சூன் கிடையாது, நமக்கு ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நல்லா இல்லை, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸும் அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக அவர் லைஃப்பில் என்னென்ன நெகட்டிவிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பற்றி திங்க் பண்ணி அவர் ரொம்ப இன்ஃபீரியராக கன்சிடர் பண்ணிக்கிறாரு. Happily I think on thee, then might state, like to the lark at break of day, arising from solar near sings hymns at heaven's gate. அப்போ சடன்லி, ஓகேங்களா, இது வந்து இன்டென்ஷனாக திங்க் பண்ணல, நெகட்டிவிட்டி தான் ஒரு மைண்ட் ஃபுல்லுமே இருக்குது. அப்போ சடன்லி இந்த பர்சனோட ஞாபகம் வருது. இந்த பர்சன் தி யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா த யங் மேன். அப்போ சடனாக அவரோட மைண்ட் செட்டில் ஒரு சேஞ்சை பார்க்குறாரு. என்ன கைண்ட் ஆஃப் சேஞ்ச்னா லுக் அட் திஸ்,
லைக் டு த லார்க். லார்க் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் அ பேர்ட், ஒரு பறவை. அட் பிரேக் ஆஃப் டே அரைசிங் ஃப்ரம் சல்லன் எர்த். ஸோ ஒரு விடியற்கால அது மாதிரி ஒரு பொழுதுல ஒரு லார்க், அந்த பேர்டு வந்து அந்த டார்க்கான கிளவுட்ஸ்லேருந்து வெளில வந்து எதுக்கிட்ட போய் பாடுது அப்படின்னா சிங்ஸ் ஹைம்ஸ் அட் ஹெவன்ஸ் கேட். ஸோ அதோட மெலடி, அதோட சாங், அந்த பேர்டோட வாய்ஸ் ரொம்ப மெலடியஸாக இருக்குமா. ஸோ ஹெவன் கேட் கிட்ட அந்த ஹைம் அது வந்து ஒரு பாடல் பாடுற மாதிரி இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் அது வரைக்கும் நெகட்டிவாக இருந்த மைண்ட் செட் வந்து இந்த பர்சன் நினச்சதுக்கு அப்புறம் சடனாக அப்படியே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஹாப்பியாக மாறிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் given in the next last quatrain. Now look at the final couplet. For thy sweet love remembered such wealth brings that then I scorn to change my state with kings. ஸோ ஃபைனலாக என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, இது எதனால நெகட்டிவ் மைண்ட் செட் ஃபுல்லும் இப்போ பாசிட்டிவாக ஹாப்பியாக மாறினுச்சு அப்படின்னா, பிகாஸ் உன்னோட ஸ்வீட் லவ் நான் ரிமெம்பர் தான் பண்ணி பார்த்தேன். ஈவன் தோ அந்த பர்சன் பக்கத்தில் இல்லை, நான் நினச்சி தான் பார்த்தேன். அப்பயும் எனக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா வெல்த்துமே கிடைச்ச மாதிரி நான் நினைக்கிறேன். தட் மச் ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்கிறாரு. தட் தென் ஐ ஸ்கோர் டு சேஞ்ச் மை ஸ்டேட் வித் கிங்ஸ். ஸோ இப்போ வந்து நீ வந்து இப்போ ஒரு கிங்காக ஒரு கண்ட்ரிக்கு போ, நீ வந்து கிங் ஆகிடு அப்படின்னு சொன்னால் கூட நான் அந்த பிளேஸை கூட வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து எது போதும் அப்படின்னா உன்னோட ஸ்வீட் லவ் போதும், அதே வந்து எனக்கு எல்லா வெல்த் எல்லா ஃபார்ச்சூனுமே கிடைச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கப்லெட்டை இந்த சானட்டை முடிக்கிறாங்க. வெல் திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் சானட். ஸோ அந்த ஓவராலாக அந்த சானட்டோட தீம் என்னன்னு பார்த்தா பவர் ஆஃப் லவ். ஒரு பர்சனோட மைண்ட் செட்டை அந்த லவ் வந்து எப்படி மாற்றுது. த்ரூ த போயம் வந்து ஒரு லைஃப்பில் உள்ள ஹார்ட்ஷிப்ஸ், அவரோட ப்ராப்ளம்ஸ் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணாரு. ஆனால் அந்த ஒரு பர்சன் நினைக்கிறாரு சடனாக எல்லாமே மாறிடுது. அது வரைக்கும் நெகட்டிவாக நினச்சவரை இப்போ நீ வந்து கிங்காக போனால் கூட எனக்கு அந்த பொசிஷன் வேணாம், உன்னோட லவ் வந்து எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இட் டாக்ஸ் அபவுட் த பவர் ஆஃப் லவ். Well, that's it. Thanks for watching. உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம subscribe to our channel English Literature Learning. Thank you.